மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 33 37 வரையுள்ள வசனங்கள். அன்றியும் பொய் ஆணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு ரோமத்தையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். வாசிக்க கேட்டதான வசன பாகங்கள் நாம் ஆணையிடக்கூடாது என்றதான ஒரு காரியத்தை தெளிவும் திட்டமாக நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த வசனங்கள் மறுபடியும் வாசிங்க. அன்றியும் பொய் ஆணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல நீ ஆணையிடலாம். பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன செய்யலாம்? நீ ஆணையிடலாம். அந்த ஆணைகள் எப்படி இருக்கக்கூடாதான்? பொய்யா இருக்கக்கூடாது. அப்போ நீ ஆணையிடலாம், ஆணையிட்டு அதை நிறைவேற்று. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? தொடர்ந்து வாசிங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதில் ஒரு ரோமத்தையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்லுறாரு? நீ இனி ஆணையே இடக்கூடாது. ஏன் ஆணையிடக்கூடாது? எதுக்கு மேலே உனக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி 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 ஒண்ணுக்கு மேலே ஆணையிடுறாத, உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம்? உன் மேல சத்தியமா என்று சொல்லுவோம், இல்லை என் மேல சத்தியமா என்று. அது வரைக்கும் சொல்லாத. உன்னுடைய ரோமத்துக்கு மேல வரைக்கும் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனா விசுவாசிகளாக அநேகரிடத்துல என்ன குணம் இருக்கு? ஆணையிட குணம் இருக்கு. ஆனால் நீங்கள் யதார்த்தமாய் ரட்சிக்கப்பட்டீர்களே, ஆனால் உங்க வாயில ஆணை வராது. அதான் முக்கியமான காரியம். நீங்கள் யதார்த்தமாய் ரட்சிக்கப்பட்டீர்களே, ஆனால் உங்க வாயில ஆணை வராது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது உனக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை. நீ எப்படிதான் பேசுவா? உள்ளத உள்ளது, இல்லாத இல்லாது. அதுக்கு மேல நீங்க பேச வேண்டிய தேவையே கிடையாது. இப்ப எதுக்கு நம்ம ஆணையிடுறோம்? அனுபவம் இல்லை, ஒரு பொய்யான காரியம் நிரூபிக்கிறதுக்காண்டி, இதுக்காண்டி ஆணையிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உள்ளத உள்ளதுன்னு சொல்லு. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கா, உன் நாவும் ரட்சிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஆணையிட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். எத்தனை தடவை பொய்யா ஆணையிட்டு இருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யுங்க? மன்னிப்பு எடுத்து ஜெபம் பண்ணுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு குணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன? மன்னிக்க கூடியதான ஒரு குணம் நமக்கு வேணும். மன்னிக்க கூடியதான ஒரு சிந்தனை நமக்கு வேணும். அந்த ஒரு நமக்கு அந்த எண்ணம் வேணும். சரி, தெரியாம செய்துட்டான், சரி இருக்கட்டு, கொஞ்ச நேரம் அவனுக்கு கொடுப்போம், அவன் திருந்தி வருவான். அப்படி ஒரு நல்ல எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும், அன்பு நமக்கு இருக்க வேண்டும். என்ன செய்யக்கூடாது? அவன் என்னை ஒரு கன்னத்துல அரைஞ்சிட்டான், இங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு பலாருன்னு அவனு கன்னத்துல அரைகிறது இல்ல. அடிச்சுட்டு போனாலும் வா, வேணா மறு கன்னத்தையும் காட்டுறேன், அடிச்சுட்டு போ. அந்த ஒரு நல்ல குணம் வேணும். ரோமர்கள் நிருபம் 12:21 வாசிங்க. அங்க என்ன சொல்லுது? தீமை செய்யறவங்க நல்லது செய், அதனால நீ அவனை ஜெயிக்கலாம் என்று வாசிங்க. நீ தீமையினாலே வெல்லப்படாமல். பாருங்கள், தீமை ஒரு மனுஷன் செய்யும் போது அவனுக்கு நீ தீமை செய்துட்டு பதியா அவன் செய்ததுக்கு 2 மடங்கு கொடுத்தேன் என்று சொல்றது ஜெயம் அல்ல. தீமையை நன்மையினாலே வெல்லு. அந்த தீமை செய்த மனுஷனுக்கு நீங்கள் நன்மை செய்து அந்த மனுஷன் அதை உணரணும். எப்படி? நான் இப்படிப்பட்டவனா இருந்தேன், ஆனா அவன் எனக்கு மாறி செய்யாம என்னை மன்னிச்சானே என்று சொல்லி அவன் வெட்கப்படத்தக்கவாறு அவனுக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? நன்மை செய்ய வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால்
உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அநேகருக்குள்ள இருக்கிறது மன்னிக்கக்கூடிய சிந்தனையே கிடையாது. சிலர் எல்லாம் இந்த உபதேசங்களை கேட்டுட்டு ஒரு குற்ற உணர்வு அடைஞ்சி அவங்க என்ன செய்வாங்க, யார்கிட்ட தப்பு பண்ணாங்களோ அந்த ஆள்கிட்ட போய் அந்த என்னாச்சே தப்புதாயா மன்னிச்சிக்க அப்படின்னு சொல்லும் போது மன்னிக்கவே மாட்டாங்க. அந்த மன்னிக்கணுங்கிற சிந்தனையே கிடையாது. அந்த முகத்தை வெட்டிட்டு அப்படி போயிடும். ஆனா ஒரு காரியம் தெரியல, வேதத்துக்கு பயந்து சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து மன்னிப்பு கேட்க போறாங்கல்ல, அவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. நீங்கள் மன்னிப்பு கொடுத்தாலும் சரி, நீங்கள் மன்னிப்பு கொடுக்காவிட்டாலும் சரி, வேதத்துக்கு பயந்து சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து தவறு செய்துட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க போறாங்க தெரியுமா, அவர்களுக்கு தேவன் மன்னிப்பை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எனக்கு உபதேசம் இல்லை, ஐயா தெளிவா சொல்லியிருக்கு. நீங்க ஒருவேளை நினைக்கலாம் நான் மன்னிப்பு கொடுக்கலன்னு, ஆனா ஆண்டவர் மன்னிப்பை கொடுத்துட்டார். ஆனா யாருக்கு பரிதாபமான முடிவு, உங்க வீட்டை தேடி இல்ல உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்கலையே, அந்த மனுஷனுக்கு பரிதாபமான முடிவு. காரணம் என்ன, அவனை தேவன் மன்னிக்கவே மாட்டான். அவனுக்கு என்ன முடிவாம், நியாயத்தில். இங்க எத்தனை விசுவாசிகள் அப்படி இருக்கிறிய, அநேக விசுவாசிகள் இருக்க குணமே மன்னிக்க முடியாத குணம். அது யாருக்கு குணம், சாத்தானுக்கு குணம். சாத்தானால மன்னிக்க முடியுமா, சாத்தானால மன்னிக்கவே முடியாது. அப்ப எத்தனை பேர் சாத்தான உடையவர்களாக இருக்கிறோம். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் மன்னிப்பு கொடுக்கலன்னு. ஆனா அறியாமையினால இருக்கிறோம். தேவன் உங்களை தேடி வந்து உங்களிடத்துல மன்னிப்பு கேட்ட அந்த மனுஷனை மன்னிச்சிட்டார். ஆனா நீங்க மன்னிப்புக்கு தூரமானவர்களாக, நியாய தீர்ப்புக்கு ஏற்றவர்களாக பரிதாபமான நிலையோட இருக்கிறீங்க. அப்ப இந்த நாளிலிருந்து எதுக்கு ஜெபம் பண்ண வேண்டும், எனக்கு மன்னிக்கக்கூடிய சிந்தனையே இல்லை ஆண்டவரே, நான் கணக்கு பார்க்கக்கூடியவன், எனக்கு இப்படியெல்லாம் பண்ணுனாங்கன்னா அதையெல்லாம் எப்படியா திருப்பி கொடுக்கணுங்கிறதான கெட்ட தூண்டுதல் உடையவர்களாக இருக்கிறாங்க. இது காரணம் என்ன தெரியுமா, கெட்ட இருதயம். அந்த இருதயம் என்ன செய்யும், தூண்டிக்கொண்டே இருக்கும். ஒன்னு இப்படி பேசிட்டான், ஒன்னு இப்படி பேசிட்டான், நீ விட்டு வைக்காது. அந்த இருதயம் தூண்டிட்டே இருக்கிறதுனாலதான் மன்னிக்க முடியல. அப்ப எதுக்காக ஜெபம் பண்ணணும், சுத்த இருதயத்தை எனக்குள்ள உருவாக்க ஆண்டவரே. என் இருதயம் கெட்ட இருதயம், அதால மன்னிக்க முடியல, பழைய தீய காரியங்களை அது நினைப்பூட்டி கொண்டே இருக்கின்ற. அப்ப இந்த இருதயம் சுத்தமடைவதற்காக ஜெபம் பண்ணும் போது மன்னிக்கும் குணத்தை தருகிறார். நீங்க மன்னிக்கும் போது ஆண்டவர் கிருபையா இறங்கி உங்களையும் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். கொலோசியர் நிருபம் 3:12-14 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. கொலோசியர் நிருபம் 3:12-14 வரை. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், இந்த 12வது வசனம் என்ன சொல்லுது, தேவனுக்கு நாம் பிரியமானவர்களாக வாழ முடியுமா. அதாவது அடுத்தவங்க உங்களுக்கு என்ன தர வேண்டாம், ஒரு சர்டிபிகேட் தர வேண்டாம், ஆனால் உங்களுக்கு நீங்களே புரிந்து கொள்ளலாம், நான் தேவனை பிரியப்படுத்தி வாழக்கூடிய மனுஷன் என்று. எப்படி நான் தேவனை பிரியப்படுத்தி வாழக்கூடிய மனுஷன் என்று எத்தகைய குணங்கள் வேணுமா, 5 குணங்கள். உருக்கமான ஒரு இரக்கம், அந்த இருதயத்துக்குள்ள ஒரு இரக்க குணம் வேணுமா. மன துருக்கம் உள்ளதான ஒரு குணம் உங்களுக்குள்ள இருக்கா என்று பாருங்கள். இரக்க குணம் இருக்கா என்று பாருங்கள். தயவு, அதாவது நல்ல எண்ணம் உள்ளவர்களாக, பிறருக்கு உதவி செய்யக்கூடியதான நல்ல எண்ணம் உள்ளவர்களாக இருக்கக்கூடியதான குணம் உங்களுக்குள்ள இருக்கா என்று பாருங்கள். மன தாழ்மை, எத்தனை விசுவாசிகளுக்கு இருக்கியா, யாரிடத்துல எதுவுமே சொல்ல முடியல, உண்மையை சொல்லு. உங்களுக்கு ஏத்தபடி சொன்னா மட்டும் சரி, அதை கொஞ்சம் மாறி சொன்னா ஏதோ 1-2 பேர் தான் ஏத்துக்கிடுறாங்களே தவிர மீதி எல்லாரும் என்ன செய்யறோம், அதை கசப்பா தான் வச்சிருக்கமே தவிர எனக்குள்ள அந்த குற்றம் இருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையே இல்லை. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, மனத்தாழ்மை. நீங்க எப்பேற்பட்டவங்களாம் இருங்க, ஆனா எது வேணுமா, மனத்தாழ்மை. நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரேங்க.
அந்த மனத்தாழ்மை உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் நீங்கள் தேவனை பிரியப்படுத்தி ஜீவிக்கூடியதான ஜனங்கள். அடுத்தது என்ன? சாந்த குணம், ஒரு பணிவு. யாருக்கு இருக்கு? நானா நீனான் தான். அடுத்தவங்களை பார்த்தா மதிக்கூடிய தன்மை இருக்கா? இல்ல. ஒரு பணிவு இருக்கா? இல்ல. பேச்சுல ஒரு சாந்தம் இருக்கா? இல்லவே இல்லை. அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீடிய பொறுமை. அப்போ இந்த 5 குணங்களும் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் நீங்க யாரை பிரியப்படுத்தி வாழக்கூடியவர்களா இருக்கிறீர்களா? தேவனை. இருக்கா என்று பாருங்க. அப்ப அவரை பிரியப்படுத்த வேண்டுமே ஆனால் என்னென்ன குணங்கள் தேவையா இருக்கு? உருக்கமான ஒரு இரக்கம் தேவையா இருக்கு, தயவுங்கிறதான ஒரு குணம் தேவையா இருக்கு, மனத்தாழ்மைங்கிறதான ஒரு குணம் தேவையா இருக்கு, சாந்த குணம் நமக்கு இருக்கா? பொடு 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 பொடுன்னு இருப்போம். பொறுமைங்கிறது இருக்கா? அது கொஞ்சமே இல்லை. 13வது வசனம் வாசிங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி. எங்க ஒருவர் மிதிக்கும். ஒருத்தர் ஒண்ணு சொன்னா கணக்கு பார்த்து மிதிக்கக்கூடியவங்களா இருக்கும். ஒரு குறை வந்துட்டு அந்த மனுஷனை தாங்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கா? அந்த மனுஷனை அவனுடைய குறையில தாங்கக்கூடிய தன்மை இருக்கா? இல்ல. அது ஒரு லிஸ்ட் போட்டு 9 பேருக்கு சொல்லி அவங்கள சமட்டி தாக்கக்கூடிய குணம் தான் நம்மகிட்ட இருக்கு. ஆனா வேதம் சொல்லுது அவனுடைய குறைகள்ல அவனை தாங்கக்கூடிய தன்மை வேணும். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்கள், மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கு மேலாக என்ன வேணுமா? அன்பை உடையவர்களா இருங்கள் என்று. ஏன் அன்பை உடையவர்களா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்? 1 தீமோத்தேயு 1:5 நீங்க வாசிப்பீர்கள். அந்த அன்பு, அதாவது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தயவு, இரக்கம், உருக்கம், மனத்தாழ்மை, சாந்தம், இந்த தாங்கிறதான குணம், இது எல்லாவற்றிற்கும் மேலாக நீ அன்பை உடையவனா இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அந்த அன்பு எங்கிருந்து பிறக்கிறது? வாசிங்கள். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஏன் ஆண்டவர் ஒரு மனுஷன் தேவனை தன்னுடைய முழு இருதயத்தோடு நேசிப்பானே ஆனால், முழு ஆத்மாவோடு நேசிப்பானே ஆனால், முழு பலத்தோடு நேசிப்பானே ஆனால், அடுத்து என்ன? தன்னை போல பிறரை நேசிப்பானால் எல்லா கற்பனைகளும் அதற்குள் அடங்கும் என்று அன்பை குறித்து சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன? அந்த அன்பு எதிலிருந்து பிறக்கிறதாம்? சுத்த இருதயம். எதிலிருந்து பிறக்குதாம்? சுத்த இருதயத்திலிருந்து பிறக்குதாம். அந்த சுத்த இருதயத்துக்குள்ள எது உருவாகிறதாம்? நல் மனசாட்சி. அந்த நல் மனசாட்சிக்குள்ள இருந்து எது உருவாகிறதாம்? மாயமற்ற ஒரு விசுவாசம். இந்த 3 இருந்தும் பிறக்கக்கூடியதான அன்பு, அந்த அன்பு, அந்த திவ்ய அன்பு, அந்த பரிசுத்தமான அன்பு நமக்கு வேணும். நமக்குள்ள என்ன இருக்கு பாருங்க? கெட்ட இருதயம், பொல்லாத இருதயம், தீங்கு நினைக்கக்கூடிய இருதயம், துர்மனசாட்சி. அப்போ அந்த துர்மனசாட்சி நமக்குள்ள இருக்குமே ஆனால் அன்புக்கு பதில் என்ன இருக்கும்? அம்பு. அம்பு என்ன செய்யும்? அது காயப்படுத்தும். நம்மளோட இனி ஒரு மனுஷன் நெருங்கி பிழைக்க முடியுதா? நம்மளோட நெருங்கி ஒரு மனுஷன் உறவாட முடியுதா? அம்பு போல காயப்படுத்தக்கூடியவங்களா இருக்கும். ஒண்ணு வார்த்தையினால், இல்ல செயல்கள்னால். ஆனா ஆண்டவர் சொல்லுறார், நீங்க எல்லாருமே ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமான அன்புடையவர்களா இருங்கள் என்று. எதுக்காக ஆண்டவர் சொல்லுறார் நீங்கள் ஊக்கமான அன்புடையவர்களா இருங்கள் என்று? அந்த அன்புடையவர்களாய் நீங்கள் பிறரிடத்துல இருந்தா உங்க பாவத்தை தேவன் மன்னிப்பார் என்று. 1 பேதுரு 4:8 வாசிங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு, அதாவது ஊக்கமான ஒரு அன்புடையவர்களாய் நீங்கள் மற்ற இடத்துல இருங்கள் என்று சொல்கிறார். வாசிங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்படின்னா நான் பிறரை அன்பு செய்யும் போது அந்த அன்பு உண்மையான விதத்திலே அந்த மனுஷன் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லதான ஒரு உள்ளார்ந்த அக்கறையோடு நான் பிரிதொரு மனுஷனிடத்திலே ஊக்கமான ஒரு அன்பை காட்டுவேனே ஆனால் தேவன் என் பாவங்களை மூடுவார் என்று. அர்த்தத்தை புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க உங்க பாவத்தை மூடுறது இல்ல, நீங்க உங்க பாவத்தை மூடுறது இல்ல. அதான் அன்புக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு, அன்புக்கு அவ்வளவு ஒரு நல்ல குணங்கள் இருக்கு. அது உங்களுக்கு உதவி செய்யும். உங்கள்கிட்ட அன்பு செய்யுங்கன்னு சொன்னா வம்பு செய்யக்கூடியவங்களா இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்ற, நீ அடுத்தவங்க இடத்துல ஊக்கமான அன்புள்ளவனா இரு. காரணம் என்ன? உங்களுக்கு ஒண்ணுமே தராம ஆண்டவர் ஊக்கமான அன்புடையவங்களா இருக்க சொல்லல. நீ அப்படி காட்டும் போது
நீ பாவி, நீ குற்றவாளி, ஆனா உன் பாவத்தை எல்லாம் நான் மூடுவேன். வசந்த மறுபடியும் வாசிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்கள் ஆயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். பாருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். யாருடைய பாவங்களை தேவன் மூடுவாராம்? யாரை பார்த்து என் மகன் என் மகள் என்று சொல்லுவாராம்? எந்த மனுஷன் இனி ஒரு மனுஷனை அவன் நல்லா இருக்க வேண்டும் என்று அவனிடத்தில் ஊக்கமான அன்பு காட்டி அவர்களை ஆதரிப்பானோ அவனுடைய பாவங்களை தேவன் என்ன செய்ய மாட்டாராம்? நினைக்கவே மாட்டார். ஆனால் அநேக அன்பில்லாதவர்களாக, இரக்க குணம் இல்லாதவர்களாக, பிறரை மதியாதவர்களாக, பிறருக்கு காயத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே. ஆனால் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னாலும் கூட அவர்களுடைய பாவங்கள் தேவனுடைய கணக்கில் இருக்கு. நியாய தீர்ப்புக்கு தப்பவே முடியாது. திரும்பவும் சொல்ல, நியாய தீர்ப்புக்கு அன்பில்லாத எந்த ஒரு மனுஷன் தப்ப முடியாது. காரணம் என்ன? அந்த மனுஷனுடைய பாவங்களை தேவன் நினைப்பூட்டக்கூடியவராக. அப்படியானால் அந்த மனுஷனை தேவன் மகனே மகளே என்று கூப்பிடக்கூடியவர் அல்ல, பாவி என்று தான் கூப்பிடுவார். பாவி என்கிறதான மனுஷனுடைய முடிவு எங்க? நியாய தீர்ப்பு. ரோமர்கள் நிருபம் 12 அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். பாருங்கள், சகோதர சிநேகம் அன்பை குறித்து வருகிறது. அடுத்து இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த சிநேகம் ஒரு சகோதர சிநேகமாக இருக்க வேண்டும், பிறருக்கு உதவக்கூடியதாக இருக்க வேண்டும். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளணும். இப்ப நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? அப்படியே நடந்து போயிட்டு இருப்போம். என்னை பார்த்து வந்தனம் தந்தா மட்டும் இந்த கை முதல்ல என்ன செய்யாது? வணங்கவும் செய்யாது. இந்த தலை முதல்ல தாழ்த்தவும் செய்யாது. நம்ம என்ன வாயிலிருந்து வந்தனமும் வராது. பார்ப்போம் அவ தாராளா, பார்ப்போம் அவன் தாரானா, அப்படி கொஞ்சம் கண்டு காணாத மாதிரி அப்படியே போற. வந்தனம் தந்தா மட்டும்தான் என்ன அங்க ஒரு வந்தனம், இல்லைன்னா அப்படியே போயிரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவனை பிரியப்படுத்தக்கூடியதான குணங்கள் 5 சொன்னேன். அதுல ஒரு குணம் என்ன தெரியுமா? மனத்தாழ்மை. இப்ப என்ன தெரியுமா? மனத்தாழ்மை உள்ளவங்க அவன் பிழைக்க தெரியாத பேதன்னு நினைக்கிறோம். ஆனா தெரியல, என் தேவனை பிரியப்படுத்தி ஜீவிக்கூடியதான ஒரு குணத்துல ஒன்று மனத்தாழ்மை. அந்த மனத்தாழ்மை இருந்தா மட்டும்தான் நீங்க வந்தனம் தாரியலோ தாரலையோ, என் சகோதரன் சபையில ஒரு விசுவாசி இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் ஒரு வந்தனம் கொடுத்து நல்லா இருக்கேன்னு கேட்கட்டும். எத்தனை விசுவாசிகளால் அப்படி கேட்க முடியுது? காரணம் என்ன? ஒண்ணு சகோதர சிநேகம் கிடையாது, இன்னொன்னு என்ன? மனத்தாழ்மைங்கிறதே கிடையாது. அப்ப அன்பு இல்லாமல் இருப்பீர்களே, ஆனா கனம் பண்ண முந்திக்கொள்ள முடியுமா? முந்திக்கொள்ள முடியாது. உங்க நிலைமைகளை பாருங்க. நீங்கள் இனியாவது என்ன செய்யுங்க? ஒரு வந்தனம் கொடுத்து பழவுங்க. கொலோசர்கள் நிருபம் 3 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அடுத்தது, பொய் நீங்க என்ன செய்யக்கூடாதான்? சொல்லவே கூடாது. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. பாருங்கள், பொய்ங்கிறது யாருடையதான்? பழைய மனுஷனுடையதான். பொய்ங்கிறது யாருடையதான்? பழைய மனுஷன். அது என்ன பழைய மனுஷன் அப்படின்னா, பிறக்கும் போதே நீங்கள் ஒரு மனுஷனாக இருந்திருப்பீர்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு புது மனுஷனாகிறீர்கள். அந்த ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நீங்கள் யார்? பழைய மனுஷன். அந்த பழைய மனுஷனிடத்துல என்ன இருக்குமா? பொய் இருக்குமா? சின்ன குழந்தைகளை பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணும், அடிக்க போனா உடனே பொய் சொல்லி அந்த அடியில தப்புறதுக்காக அது பொய் சொல்லிடும். அப்ப இது என்ன நமக்கு உணர்த்துகிறது? சொல்லி கொடுக்காமலே அந்த பிள்ளைக்குள்ள பொய்ங்கிறதான ஒரு பலன் இருக்கு. அதனால தன்னை காத்து கொள்ள அது பொய் சொல்லுகிறது. அப்ப ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் அந்த மாம்சத்துக்குள்ள, அந்த இரத்தத்துக்குள்ள, அந்த நரம்புக்குள்ள, அந்த பலனுக்குள்ள பொய் இருக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அதை நீ களைந்து போட வேண்டும் என்று. களைந்து போட வேண்டும் என்ன அர்த்தம்? என்ன? அதை ஒழித்து விட வேண்டும், அதை உன்னோட சேர்த்து வைக்க கூடாது. ஆனா எத்தனை விசுவாசிகள் பொய்ய கலைந்திருக்கிறீங்க தெரியல. நீங்க ரட்சிக்கப்படாதவங்க, நீங்க அபிஷேகம் பெற்று ஆண்டவங்க கூட இல்ல, நீங்க நரகத்துக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கதான ஜென்மங்கள். நரகத்துக்கு கேட்டு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கதான ஜென்மங்கள். ஏன்னா தப்ப சொல்லும் போது அதை ஏத்துக்கூடிய மனநிலையே இல்லை. வேதம் சொல்லுது, தேவ சன்னிதானத்துல இல்ல, சாதாரண ஒரு மனுஷனிடத்துல கூட போய் வந்துடக்கூடாது. நீ ஒருவருக்கு ஒருவர். அப்ப வீட்லயும் சரி, வழியிலையும் சரி, இல்ல யாருன்னே தெரியாத மனுஷனாலும் சரி, யாரிடத்திலும் போய் வரக்கூடாது. ரிச்சிக்கப்பட்ட எத்தனை வாய் பொய்யிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கு. சில காரியம் தெரியாம வந்து போகும், ஞாபகம் இல்லாம சொல்லுவோம், அது வேற விஷயம்.
ஆனா தெரிஞ்சு பொய் சொல்லக்கூடிய நாவு எத்தனை பேர் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க? அதாவது தெரிஞ்சு பொய் சொல்லக்கூடிய நாவை, உங்களை நரகத்துக்கு இழுத்து கொண்டு போகக்கூடிய நாவை எத்தனை பேர் மூடி பாதுகாத்து சுமந்து கொண்டு இருக்கிறீங்க? அந்த நாவு அகற்றப்படணும், தறிக்கொண்டு போகப்படணும் சொல்லி எத்தனை பேர் பிரயாசப்படுறீங்க? கிடையாது. வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு போய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பாருங்கள், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. அந்த புதிய மனுஷனை யாரு? அவங்க உள்ளது நான் செய்துட்டேன், தெரியாம செய்துட்டேன், உள்ளதுதான், என் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க. உள்ளது அது எத்தனை திரள் கூட்டமான ஜனங்களுக்கு முன்னாடி தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க. அந்த உள்ளதுன்னு சொல்லக்கூடியதான் புதிய மனுஷன். உயிரே போனால், தனக்கு எவ்வளவுதான் நஷ்டம் வந்தாலும் பொய் வாயிலிருந்து வராது. அதான் ரட்சிக்கப்பட்ட நாவை உடையதான மனுஷன் புதிய மனுஷன். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் எப்படிதான் ஜீவிக்க ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார்? புதிய மனுஷனாக நீங்கள் ஜீவியுங்கள் என்று. எபேசியர்கள் நிருபம் 4:25-32 வரை உள்ள வசனங்களை வாசிங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து, பாருங்கள், பொய்யை களைய வேண்டுமாம். அவனவன் பிறனோட மெய்யை பேச கடவன். யார் இடத்துலன்னு சரி, எப்பவுமே நம்முடைய நாவல என்னதான் வரணும்? உண்மைதான் வரணும். அது நம்ம நாளிரமத்தில் வெட்கப்பட வேண்டிய ஒரு காரியம் வந்தாலும் சரி, ஒன்றும் இல்லை. ஆனா பொய் வரக்கூடாது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கிடவது. பாருங்கள், இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவத்தில், கோபப்படாத ஒரு மனுஷன் உண்டா என்று பார்த்தால் இருக்காது. கண்டிப்பா எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனா அந்த கோபம் வந்துட்டேன்னு சொல்லி அதோட நரகம் தான் என்றால் இல்லை. என்ன சொல்ற, ஒரு தீர்வு சொல்றாங்க. கோபம் வந்துட்டா சரி இருக்கட்டும். ஆனா அந்த கோபத்தை அப்படியே சுமந்து அடுத்த நாள் இல்ல அடுத்த நாள் வரைக்கும் கொண்டு போகாதுங்க. மாலை வேலைக்குள்ளாக, அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒருவேளை மாலை தான் நீங்க கோபப்பட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள, இரவுக்குள்ள, கொஞ்சம், அதுக்கு அர்த்தம் என்ன? கொஞ்ச நேரத்திற்குள்ள நீங்க கோபப்படுவீங்களானால் கொஞ்ச நேரத்துக்குள்ள எப்படியாவது மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பெடுத்து ஒப்புரவாக வேண்டும். அப்படி ஒப்புரவாகாமல் இருந்து நீங்கள் நியாயம் பேசுவீர்களே ஆனால், நான் தப்பு பண்ணல, அந்த ஆளு தான் தப்பு பண்ணுச்சுன்னு சொல்லி நியாயம் பேசுகிறீர்களே ஆனால், உங்களை அறியாமலேயே நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து தொலைந்து போவீர்கள். மறுபடியும் வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கிடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு எப்படி அநேக விசுவாசிகள் இடம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், கோபத்தினால. கோபம் வந்துட்டு சரி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், போய் அவங்கள தேடி போய் மன்னிச்சுக்கிடுங்க, கோபத்துல பேசிட்டேன்னு சொல்லக்கூடியதான மனத்தாழ்மை கிடையாது. அவன் தானே சொன்னான், அதனால தானே சொன்னேன், ஒன்னும் இல்லை என்று. அப்ப உள்ள என்ன பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான்? எரிச்சலின் ஆவி. எத்தனை பேர் சுமந்துட்டே இருக்கிறீங்க? எரிச்சல் அது உள்ள இருந்து என்ன செய்யும்? உங்களை தூண்டி கொண்டே இருக்கும். மன்னிக்க முடியுமா? மன்னிக்க முடியாது. நம்ம என்ன நினைப்போம்? இல்லை இல்லை, நான் வெள்ளை துணி உடுத்திருக்கேன், பிசாசு உள்ள போகாது. நீ அதுக்கு துணி முக்கியம் கிடையாது. அது இருதயத்துக்குள்ளே துணிக்க உள்ள சதை இருக்கு, சதைக்கு உள்ள என்ன இருக்கு? இருதயம் இருக்கு, அங்கே உள்ள போயிரும். எப்படி? எனக்குள்ள ஒரு பிசாசம் கிடையாது, நான் என்ன ஆடிட்டா இருக்கிறேன். ஆனா தெரியல, நான் ஏற்கனவே எல்லாம் தொலைச்சிக்கிட்டு ஒரு அனுபவம் இல்லாம பிசாசை பிரியப்படுத்தக்கூடிய மனுஷனா இருக்கிறேன். எப்படி தேவனை பிரியப்படுத்தக்கூடிய குணங்கள் அங்க இருந்துச்சோ, அதே போல சாத்தானுடைய வகைகள்ல ஒன்றுதான் என்ன? இந்த கோபம். ஆனா ஆண்டவர், நீ மண்ணு, பலவீனமான மனுஷன், கோபம் வந்துட்டா சரி இருக்கட்டு, கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே திரும்ப போய் ஒப்புரவாகு. இல்லைன்னா உன்னிட்ட சொல்லிட்டு பிசாசு வராது. அந்த எரிச்சலின் ஆவி உள்ள போய் உன்னை தூண்டிக்கொண்டே இருக்கும், உன்னை ஜீவத்தை தீர்த்து கட்டும். அடுத்த வசனம் வாசிங்க. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன். அதாவது எபேசு சபையில அந்த காலத்திலே ஆவிக்குரியர் சொல்லக்கூடியதான சபையாருக்குள்ளேயே அந்த ஜனங்கள் ஆவிக்குரிய நிலைமையில இல்லாதவங்க, உபதேசத்துக்கு கீழ்ப்படியாதவங்க பின்மாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த பின்மாற்றம் அடைஞ்சுக்குள்ள நிறைய பிசாசு உள்ள போகும். அதுல ஒண்ணு என்ன? திருடக்கூடிய பிசாசு. ஏன்? ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டாங்க. இவங்க என்ன? திருடுவாங்க. இங்க பவுல் அப்போஸ்தலர் ரொம்ப தெளிவா இனி ஒரு காரியத்தை சொல்றார்.
என்ன சொல்றாரு? திருடக்கூடியவன் இனி திருடக்கூடியது. நீங்க நல்லா மனசிலாக்கிடுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காது. எனக்கு இங்க உள்ள பிசாசு போகல. நீ இந்த திருடக்கூடிய புத்தி, இந்த பொய் சொல்லக்கூடிய புத்தி, இந்த ஒருமைப்பட்டதான கோல்ஸோட புத்தி, இது எல்லாம் அர்த்தம் என்ன? இதெல்லாம் பிசாசுக்கு வகை. உள்ள போயிட்டு வீடுகளை சும்மா இருக்க முடியாது. அடுத்தவங்க வீட்டுக்கு போறது, அங்க போய் இருந்து அடுத்தவங்களை பற்றி பேசுறது, பிசாசு உள்ள போயாச்சு. இங்க என்ன சொல்லப்பட்டு? திருடுகிறவன் இனி திருடாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அங்கே ஆட்கள் இருந்திருக்கு, பின்மாற்றம் உள்ளவங்க. அங்க என்ன சொல்றாரு? நீ திருடாம இருக்கிறது மட்டும் கிடையாது, நீ வேலை செய்யணும். எதுக்கு வேலை செய்யணும்? உன் வயிறை மட்டும் நிரப்புறதுக்காக அல்ல. உன்னை போல குறைச்சல் உள்ளவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீ என்ன செய்யணுமா? கொடுக்கணும். அநேகருக்கு வேலைக்கு போக தோணாத ஆட்கள் நிறைய உண்டு. ஆனா வேதம் சொல்லுது, நீ ஆனால் நீ என்ன செய்யணும்? வேலை போய் தான் ஆகணும். நீ திருடக்கூடிய புத்தி உனக்கு கொஞ்சமே இருக்கக்கூடாது. அடுத்த வசனம் வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நீங்க உங்க மனசாட்சி படி சொல்லுங்க. நீங்களே உங்க மனசாட்சி படி சொல்லுங்க. எத்தனை வேட வார்த்தை கெட்ட வார்த்தை வருது. இங்க கெட்ட வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. அந்த கெட்ட வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுத்து உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வருமே. ஆனா உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு சொல்றீங்களா, வந்து இருந்தோன்னு அடிச்சு முழங்குங்களே, அது எல்லாம் என்ன? சாத்தான்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகத்தை நீங்க தொலைச்சு கட்டுவீங்க, அந்த ஆவியான துக்கப்படுத்துகிறீர்கள் என்று. அடுத்த வசனம் வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும். பாருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிரின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மில் எத்தனை பேர் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. கசப்பு இருக்கா? பிசாசு உள்ள இருக்கு. கோபம் இருக்கா? அதாவது கோபங்கிறது சின்ன சின்ன காரியங்களுக்கு இல்ல, வைராக்கியமாகவே வச்சிருப்பாங்க. சாகிறது வரைக்கும் அந்த கோபத்தை விட மாட்டாங்க பிசாசு. அடுத்த வசனம் வாசிங்க. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. அப்போ பவுல் அப்போஸ்தலன் இவ்வளவு காரியங்களை சொன்னாலும் இவைகள் எல்லாமே நீங்க கூடியது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கடிஞ்சு பேசலாம், ஆனா அதுக்கு ஃபுல் ஸ்டாப் நான் போடல. இது எல்லாம் நீங்கும். ஆனா இடாதுங்க, பொய் சொல்லாதுங்க, திருடாதுங்க, அடுத்தவங்களை பற்றி இல்லாத போல சொல்லாதுங்க. ஆனா இது எல்லாமே நீங்க கூடியவைகள். நீங்க கலைந்து போடலாம். அப்ப உங்க கையில இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? முழங்கால் நிக்கணும். நீங்க என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு அழணும். நீங்க விசுவாசத்தோடு என்னை விடுவியாண்டோன்னு சொல்லும் போது அது என்ன? கலைந்து போகப்பட்டதாக, நம்மளை விட்டு நீக்கப்பட்டதாக நமக்கு இருக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அந்த அன்போடு கூட நிறைய இடங்கள்ல என்ன வருது? மன்னியுங்கள், மன்னியுங்கள், மன்னியுங்கள் என்று. மன்னிக்கிறோமாயா? சொந்த புருஷனை மன்னிக்காத மனைவிமார் உண்டு, சொந்த குடும்பத்தாரை மன்னிக்காத ஆட்கள் உண்டு, பக்கத்துல இருக்கக்கூடியதான சகோதர விசுவாசிகள் சொல்லக்கூடியவங்களை மன்னிக்காத ஆட்கள் நிறைய உண்டு. ஆனா வெள்ளை துணி உடுத்துட்டு வந்துருவோம், இங்க வந்து ஆண்டவரேன்னு சொல்லி ரொம்ப அருமையா ஜெபம் பண்ணிடுவோம். ஆனா உணர்வில்லாதவங்களா இருக்கிறோம். உங்களை கண்டுபிடிங்க. நம்ம ஒவ்வொருவரும் அனுபவம் உடையவர்களா ஜீவிக்கணும். நம்மளை பார்த்து அடுத்தவங்க நர்சாட்சி சொல்லணும். பிலிப்பியர்கள் நிருபம் 2:3 வசனம் வாசிங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல். பாருங்கள், எதை நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு பெயர் கிடைக்கத்தக்கவார் உங்களை 4 பேர் உயர்த்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த ஆள் அதை செய்துச்சு அப்படின்னு நீங்க செய்த நன்மையான காரியங்கள் வெளியில தெரிய வரணும்னு சொல்லி எதுவுமே செய்யாதுங்க. நீங்க ஒரு காரியம் செய்யும் போது அது உங்களுடைய இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி நீங்க செய்யும் போது அதுக்குள்ள பலன் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும்? தேவனிடத்திலிருந்து கிடைக்கும். ஆனா நீங்க அதே 9 பேருக்கு தம்பட்டம் அடிச்சு ஊதி சொல்லும் போது உங்க பலன் உங்களுக்கு கிடைச்சிட்டு. ஏன்? அடுத்தவங்க உங்களை பெருமையாக மெச்சித்து வைக்கிறதுனால. அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். மனத்தாழ்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனத்தாழ்மை இருக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? அடுத்த மனுஷனை தன்னிலும் மேன்மை உள்ளவர்களாக. நீங்க ஒரு டாக்டரா இருக்கலாம், யாரும் இருந்துருப்போங்க. ஆனா அந்த மனத்தாழ்மை இருக்கும் போது அடுத்தவங்களை உங்களும் மேன்மையாட்டு நீங்க என்ன செய்வீங்க? எண்ணுவீங்க. நீங்க எப்போ அடுத்த ஒரு மனுஷனை அற்பமா எண்ணுகிறீர்களோ
நீங்க நியாய தீர்ப்பு கேட்ட நிலைமையில் இருக்கிறீங்க. திரும்பவும் சொல்ல, நீங்க எப்போ அடுத்த ஒரு மனுஷனை அற்பமாக எண்ணுகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் நியாய தீர்ப்பு கேட்ட நிலைமையில் இருக்கிறீங்க. உன் சகோதரி மூடனே என்று சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கு. அற்பமா என்றும் அநேகரை பொறுத்தவரை ஏதோ கொஞ்சம் ஏதாவது இருக்கும், அடுத்தவங்களை மதிக்கிற குணமே இருக்காது, கனம் பண்ணவே மாட்டாங்க. காரணம் என்ன? மன தாழ்மைங்கிறதான தேவனுடைய கிருபை அநேக இடத்துல கிடையாது. ஆனா ஏதோ தங்களை பெருசா எண்ணிக்கிடுவாங்க. பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு. பாருங்கள், இந்த வசனத்தை எல்லாரும் கொஞ்சம் கருத்தா கேட்டுக்கிடுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? மறுபடியும் வாசிங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே, கோணலும் மாறுபாடான சந்ததியின் மத்தியிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற குற்றமற்றவர்களாக ஒவ்வொரு விசுவாசியும் ஜீவிக்க வேண்டுமா? அதாவது நீங்கள் இப்போ என்ன, நம்ம எல்லாம் யாருக்கு மத்தியில் இருக்கிறோம்? கோணலும் மாறுபாடானுமான சந்ததி. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவிசுவாசிகள் உள்ளதான ஜனங்கள், கிறிஸ்து யார் என்று தெரியாத ஜனங்கள், பிற மதத்தார் மத்தியிலே நாம் என்ன செய்கிறோம்? வாழுகிறோம். அப்படி வாழக்கூடியதாகிய நாம் எல்லா மனுஷர்களை காட்டிலும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டுமா? அப்போ அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டுமா? என்ன செய்ய வேண்டுமா? குற்றமற்ற ஜீவியம் வேணும், கபடில்லாத ஜீவியம். அப்போ உங்களுக்குள்ள குற்றம் வறுமையானால், நீங்கள் கபடி உள்ளவர்களா இருப்பீர்களே ஆனால், அந்த கோணலும் மாறுபாடும் உள்ளதான புறஜாதியார் உங்கள் நிமித்தம் இடரடைவாங்க. சரி, இடரடைஞ்சு போகட்டே நினைப்போம். இடர் அடைகிறதுனால என்ன தண்டனை வருது தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்கள் நிமித்தம் யார் யார் இடர் அடைகிறார்களோ அதற்கு உங்களுக்கு என்ன தண்டனை? உங்க கழுத்துல எந்திர கல்ல போட்டு என்ன கடல்ல அப்படியே கொண்டு போடுறது, அந்த ஒரு சம்பவம் லேசா இருக்குமா? அப்படின்னு அர்த்தம் என்ன? நரகத்தினுடைய தண்டனை அதை காட்டிலும் எத்தனையோ மடங்கு அதிகமா இருக்குமா? இதை ஏன் இவ்வளவு தெளிவா சொல்லேன்னா, இங்க அநேக விசுவாசிகள் அநேகரை இடர பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நற்சாட்சியும் கிடையாது. ஆனா வேதம் சொல்லுது, நீ ஒரு முறை ஞானஸ்நானம் எடுத்து சபையாராக மாறி தேவனுடைய பிள்ளை என்ற நிலைமைக்கு வருவாயானால் நீ மற்ற எல்லா ஜனங்களை காட்டிலும் அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு. ஏன்? உன்னை சுற்றிலும் அவிசுவாசிகள் இருக்கிறார்கள், உன்னை சுற்றிலும் புறஜாதியார் இருக்கிறார்கள். அவர்கள் உன்னை பார்த்து, உன் நற்சாட்சி உள்ள ஜீவியத்தை பார்த்து தேவனிடத்தில் வர வேண்டுமே தவிர, நீ குற்றமுள்ளவனா இருந்து இவையெல்லாம் ஒரு கிறிஸ்தவை, இவையெல்லாம் ஒரு பெந்தகோஸ்துக்காரன், இவையெல்லாம் ரட்சிக்கப்பட்டவனா என்று சொல்லி அவர்கள் இடரடைந்து உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவை மறுதலிப்பார்களே ஆனால் உங்களுக்கு ஐயோ. அதாவது எந்திர கல்னா பெரிய கல், அந்த கல்லை கழுத்துல மாட்டிக்கிட்டு கடல்ல தூக்கி போட்டா ரொம்ப வேகமா அந்த மனுஷன் எங்க போயிருவான்? கடல் ஆழத்துக்கு போயிருவான். இந்த இடப்பட்ட நேரத்துல அவன் தத்தளிப்பான், கண்ணு தள்ளும், தண்ணி குடிப்பான், அப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இறப்பான். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், இது லேசான காரியம். ஆனா இடர பண்றீங்கல்ல, அவங்களுக்கு இதை காட்டிலும் அதிகமான தண்டனை. அடுத்தவங்களுக்கு இடர பண்றீங்கல்ல, அவங்களுக்கு இப்படி எந்திர கல்ல கட்டி கடலுக்குள்ள போட்டு தத்தளித்து சாவுறானே, அதை காட்டிலும் கொடூரமான தண்டனை. ஏன்னா நரகம் அப்படி இருக்கும். நித்திய காலம் மட்டும் வேதனைப்படுவாங்க. அப்ப நம்ம கோணலும் மாறுபாடுமான இந்த சந்தியர் மத்தியிலே எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். யாருக்கு என்ன உணர்வு இருக்கு? அநேகரை இடர் பண்ணியாச்சு, அநேகர் இடர் பண்ணியாச்சு. இரத்த பழிக்கு ஆளானவளா இருக்கிறீங்க. திரும்பவும் சொல்ல, நியாய தீர்ப்புக்கு ஆளானவளா இருக்கிறீங்க, இரத்த பழிக்கு ஆளானா இருக்கிறீங்க. அநேகரை தொலைச்சி கட்டியாச்சு. அவங்க கிறிஸ்துவா எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒதுக்கத்தக்கவாறு நிலைமையில இருக்கிறீங்க. வசனங்களை மறுபடியும் வாசிங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இங்கே ஒரு காரியம் கூட சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டியதான தகுதி இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் போது மாசு இருக்கக்கூடாது, கபடு இருக்கக்கூடாது, குறையில்லாத ஜீவன் செய்ய வேண்டும், என்ன முறுமுறுக்கக்கூடியதான ஒரு குணம் இருக்கக்கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடியதான ஒரு குணம் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் இந்த அனுபவத்தின்படி நான் தேவனுடைய பிள்ளை என்று நம்மை குறித்து சொல்ல முடியும்? சொல்ல முடியாது.
சும்மா முறுமுறுக்கக்கூடிய குணம் அநேக இடத்துல இருக்கும். தங்களுக்கு பிடித்த காரியமா சந்தோஷமா செய்வாங்க. கொஞ்சம் குறைஞ்சது மாதிரி இருந்துச்சுன்னா முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. முறுமுறுக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டவர் மோசையை கொண்டு ஜனங்கள் நடத்தும் போது முறுமுறுத்தாங்க, அடிச்சார். கானான் தேசத்துல பிரவேசிக்கவே இல்லை. அந்த முறுமுறுக்கக்கூடிய பிசாசு எத்தனை பேருக்குள்ள இருக்கு? எதுக்குனாலும் முறுமுறுப்பாங்க. சிலருக்கெல்லாம் இந்த நியாயம் பேசக்கூடியதான், தர்க்கம் பண்ணக்கூடியதான் ஆவி பிடிச்சிருக்கு. ஆனா தெரியும் இதெல்லாம் பிசாசுக்கு ஓத்துறோம். அவங்க தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க. எது சொன்னாலும் அவங்கள புரிய வைக்கவே முடியாது. எது சொன்னாலும் அவங்க மூளையில யாரவே செய்யாது. அவங்க என்னதான் செய்வாங்க? தர்க்கம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அப்ப நீங்க உங்களை புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க தேவனை பிரியப்படுத்தி ஜீவிக்கூடியதான ஜனங்கள் அல்ல, நீங்க சாத்தானே பிரியப்படுத்தி ஜீவிக்கிறதான ஜனங்கள். ஏன்னா தேவனை பிரியப்படுத்தி ஜீவிக்கிறதான மாசத்த பிள்ளைகளுடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? தர்க்கமே இருக்கக்கூடாது. சரி, ஆண்டோடைய பாடம் நினைச்சுக்கிட்டு முறுமுறுப்பு இல்லாம சரி செய்வோம், சரி சகிச்சு போவோம், அந்த ஒரு மனநிலை அவங்களுக்குள்ள உண்டாகும். எத்தனை பேருக்குள்ள இருக்கு? கிடையாது. என்ன செய்யறோம்? காரணமே இருக்காது. ஆனா எல்லாத்துக்கும் யாரையாவது குறை சொல்லிட்டே இருப்போம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? என் குணம் முறுமுறுக்கக்கூடிய குணம், என் குணம் தர்க்கம் உள்ள ஒரு குணம், நான் கபடு உள்ளவன், குறை உள்ள ஒரு ஜீவன் செய்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னிக்கணும் என்று சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும். யாக்கோபு நிருபம் 1:26 வாசிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். பாருங்க, நாவு அடக்கம் என்பது மிகவும் அவசியமா இருக்கு. உங்க நாவை நீங்க அடக்கிதான் ஆகணும். அந்த நாவுல ஒரு அடக்கம் இல்லாம வீணான பேச வேண்டிய காரியங்களை பேசணும், தப்பு இல்லை. ஆனா வீணான காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், அடுத்தவர்களை குறித்த காரியங்கள், அடுத்தவர்கள் வீடுகளில் போய் இருந்து பேசக்கூடிய காரியங்கள், அல்ல இங்க வந்தாலும் அடுத்தவங்களை கூப்பிட்டு இருத்தி வச்சு பேசக்கூடியதான காரியங்கள், இப்படிப்பட்டதான வீண் பேச்சுகள் நம்மில் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. யாக்கோபு நிருபம் 1:4 வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பாருங்க, பொறுமைக்கு எவ்வளவு ஒரு கிருபை இருக்குன்னு. யார் யாருக்குள்ளெல்லாம் பொறுமை இருக்கோ அந்த மனுஷன் பூரணராக்கப்படுவதற்கு அங்க என்ன மிகவும் பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப வந்து வசனம் வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல், நீங்கள் ஒன்றுக்கும் குறைவில்லாமல் ஆவிக்குரியவர்களாகவே நிலைநிற்க வேண்டுமையானால் பொறுமை அவசியம். பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பொறுமை நமக்குள்ளே பூரணமா இருக்க வேண்டும் சொல்லப்படும். எதற்காக பொறுமை பூரணமா இருக்க வேண்டுமாம்? எதற்காக மனம் திரும்புறோம்? எதற்காக ரட்சிக்கப்படுறோம்? எதற்காக ஞானஸ்நானம் எடுத்து சபையாரா மாறுறோம்? ஒரே ஒரு காரியத்துக்காக தான், பரலோக ராஜ்யம் போறதுக்காக. எபிரேயர் நிருபம் 10:36 வாசிங்க. அங்கே பொறுமையானது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு அவசியமான ஒன்றா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பாருங்கள், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு, எப்படி வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு அவசியமாயிருக்கிறது என்று. எத்தனை பேர்கிட்ட பொறுமை இருக்குயா, சாந்தம் இருக்கு. ஒரு ஆளு சொல்லத எத்தனை பேரால உடனே மாறி பேசாம காது கொடுத்து கேட்கக்கூடிய பலன் இருக்கு. திரும்பவும் சொல்ல, ஒரு ஆள் ஒரு காரியம் பேசுறத டக்குனி மாறி பேசாம ஒரு 5 நிமிஷம் இல்ல 2 நிமிஷமாவது பொறுமையாட்டு கேட்டு பிறகு பேசக்கூடியதான் நிதானம் எத்தனை பேர் இருக்கு? கிடையாது. உடனே அந்த நாக்கு என்ன செய்யறோம்? எழும்பிடும். உடனே சவுண்ட் உண்டாயிரும், உடனே வார்த்தை வெளியே வந்துடும், முடிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பொறுமை ரொம்ப அவசியம். நீ எப்பேற்பட்ட ஆளா இரு, எவ்வளவு அனுபவம் உள்ள ஆளா இரு, பொறுமை உனக்குள்ள இல்லையா? ஒண்ணும் கிடையாது. பொறுமை இருக்குமே, ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான இடத்துக்கு போறதுக்கு அது என்ன லகுவா இருக்குமா? உங்க அனுபவத்தை பாருங்க. பொறுமையினால் உங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பொறுமை இருக்கா? கேட்ட சுவிசேஷ விசுவாசிகள் அனுபவத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பொறுமை எத்தனை பேர்ட்ட இருக்கு என்று உங்களை கண்டுபிடிங்க. அன்பு எத்தனை பேர்ட்ட இருக்குங்கிறது கண்டுபிடிங்க. தேவனுக்கு பிரியமான குணங்கள் என்று 5 குணங்கள் இருக்கு. மாசற்ற பிள்ளைகளாக தேவனுக்கு இருப்பதற்கு 4 குணங்கள் இருக்கு.
அப்போ இந்த குணங்கள் என்னிடத்துல இருக்குதா என்று கண்டுபிடிங்க. மனத்தாழ்மை, கனம் பண்ணுதல், இதெல்லாம் என்னிடத்துல இருக்குதா என்று கண்டுபிடிங்க. என்ன செய்யணும்? இல்லையா பயப்பட வேண்டாம். என்ன செய்யணும்? முழங்கால் நிக்கணும் விசுவாசத்தோட. என் நிலை ஆனாலும் என் தேவன் என்னை மன்னிக்கிறவர். ஊதாரி மைந்தன் எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தினான். ஆனா அந்த தகப்பனுடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்துச்சான்? அந்த கதவு வெளியில வந்து, கேட்டுக்கு வெளியில வந்து என் மகன் வாரானா பார்த்துட்டு போச்சான். ஒரு நாள் எப்படி அவன் தூரமாய் வரும்போது ஓடி போகிறார், கட்டி பிடிக்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒவ்வொரு நாளும் அந்த தகப்பன் என்ன செய்கிறாராம்? வெளியே உற்று பார்க்கிறாராம், என் மகன் வருவான், என் மகன் வருவான். அப்படி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து வெளியில போய் நிக்கிறதுனால அந்த மகன் வரக்கூடிய நாள் அவர் பார்க்கிறார், ஓடி போகிறார், முத்தமிடுகிறார். இது தேவனை குறித்ததான ஒரு காரியம். விசுவாசம் உள்ளவங்களா இருக்கு. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே விடுவிக்கக்கூடிய கிருபைகளை ஈவா தரும்போது வேண்டாம், இன்னும் நான் ஜெபம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி தடை பண்ணிடாதுங்க. என்ன செய்யுங்க? அழுங்க, புலம்புங்க. விசுவாசத்தோடு அனுபவத்திற்காக கெஞ்சும் போது எல்லாம் தந்து அவருடைய ஆவியின் அந்த வரங்களை நம்முடைய அணிகலன்களாக தந்து நம்மளை காக்க அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார்.